வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு சட்டமன்ற உட்பட பல்வேறு மாநிலங்களில் சி ஓட்டர் என்கிற ஒரு தேர்தல் கணிப்பு நிறுவனம் இந்தியா டுடே தொலைக்காட்சியோடு சேர்ந்து மூட் ஆஃப் த நேஷன், இந்திய நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று ஆண்டுக்கு 2-3 முறை கருத்து கணிப்பை வெளியிட்டு வருகிறார்கள். இப்போது தேர்தல் நடந்தால் யார் வெற்றி பெறுவார்கள், எந்த கூட்டணிக்கு வலிமை இருக்கிறது, எந்த அளவிற்கான வாக்கு சதவிகிதம் இருக்கிறது என்று நாடு முழுவதும் சர்வே எடுப்பதைப் போல இப்போது தமிழ்நாட்டிலும் எடுத்த சர்வே முடிவை நேற்று அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அதில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி இப்போது தேர்தல் நடைபெற்றாலும் அமோக வெற்றியை பெறும் என்று கணித்திருக்கிறார்கள். வாக்கு சதவிகிதம் என்கிற அடிப்படையில் பார்த்தால் 48% இந்தியா கூட்டணிக்கும், என்டிஏ கூட்டணிக்கு, அதிமுக பாஜக கூட்டணிக்கு 37% மக்கள் ஆதரவு தெரிவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதர கட்சியினர் என்று 15% என்று அந்த அமைப்பு கூறியிருக்கிறது. சி ஓட்டர் கணிப்பு என்பது கடந்த காலங்களில் பெரும்பாலான நிறுவனங்கள் தமிழ்நாட்டை கணித்த கணிப்புகள் சில வேளைகளில் பொய்த்து போன போதும் கூட சி ஓட்டர் கணிப்பு என்பது பொய்த்து போனது இல்லை. 2016 எல்லோரும் இழுபறி நிலை வரும் அல்லது திமுக ஆட்சியை பிடிக்கும் என்று கணித்த நேரத்தில் சி ஓட்டர் அஇஅதிமுக வெல்லும் என்று சொன்னது. அடுத்தடுத்து வந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சி ஓட்டர் கணிப்பு என்பது பொய்த்து போனதில்லை, எப்போதும் உண்மைக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது. அந்த கணிப்பு என்பது இப்போது இருக்கக்கூடிய கள நிலவரத்தின் பிரதிபலிப்பா அல்லது கள நிலவரத்திற்கு மாறாக அந்த கணிப்புகள் இருக்கின்றனவா என்பது ஒன்று. இன்னொன்று, அது உண்மை என்றால் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அணி பெற்ற 47% விட 1% வாக்கு கூடுதலாக பெறப்போகிறது என்கிற கணிப்பு எதை காட்டுகிறது? முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி, அந்த ஆட்சிக்கு மக்கள் தரக்கூடிய அங்கீகாரமாக அதை மதிப்பிட வேண்டுமா? எதிரணி வாக்குகள் சிதறி கிடப்பதால் இந்த நிலைமை ஏற்படுகிறதா? பெண்கள் வாக்கு என்பது திமுக பக்கம் சாய்ந்து ஒரு அசைக்க முடியாத வலிமையான தலைவராக தேர்தல் களத்தில் திரு ஸ்டாலின் இன்று உயர்ந்து நிற்கிறாரா? பாஜகவோடு அதிமுக சேர்ந்த கூட்டணி என்பது எந்த அளவிற்கு வெல்லப்போகிறது? புதிதாக கட்சி தொடங்கியிருக்கக்கூடிய தாவேகா, அதன் தலைவர் திரு விஜய் என்ன இந்த தேர்தலில் சாதிக்கப் போகிறார் என்கிற பல்வேறு அம்சங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டான்டைன் அவர்கள், உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் அவர்கள், விஜய் ஆதரவாளர் திரு காமேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நாகை சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ், எழுத்தாளர் திரு முருகவேல். அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் முதற் பார்வையை கான்ஸ்டான்டைன் அவர்களிருந்து கேட்கிறேன். சி ஓட்டர் கணிப்பு சொல்கிறது என்ன வெளிப்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? இதை 2 விதமாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. தேசிய அளவில் ஒரு பார்வை, தமிழ்நாடு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வையாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதிலே அவர்கள் இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு கொஞ்சம் தூக்கி பிடிப்பதை போல இந்த கருத்து கணிப்பு இந்தியா முழுக்க நிற்கிறது. அதில் கூட தமிழ்நாட்டை விட்டு கொடுத்து விட முடியாத சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி முன்னணியில் இருக்கிறது என்பது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றைக்கும் ஒரு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏறத்தாழ 8 ஆண்டு காலம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையேற்ற பிறகு இன்றைக்கும் அவர் ஒரு அசைக்க முடியாத தலைவராக இருக்கிறார். அவரது தலைமையிலே இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெல்ல முடியாத ஒரு சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மாநில அளவிலான பார்வையில் பார்க்கிற போது ஒரு யதார்த்தத்தை சொல்லி இருப்பதை போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் தேசிய அளவில் அவர்களுடைய இந்த கருத்து கணிப்பு சரியாக இருக்கிறதா என்று பார்த்தால், இல்லை, தேசிய அளவிலான கணிப்புக்குள்ளேயே நாங்கள் போகல. ஏன்னா தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அசாம், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு இந்த கணிப்பை எப்போ எடுத்து பேசுகிறதுன்றது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இருக்குது.
இன்னமும் 4 ஆண்டுகள் கழித்து தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை இப்போது ஆய்வு செய்வதுன்றது பொருத்தமாக இருக்குமான்னு தெரியல. தமிழ்நாடு அப்படின்ற அளவோடு நாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பேசலாம். அப்படி பார்க்கிற போது ஏறத்தாழ அவர்களே ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். நமக்கு 1% இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆதரவு அப்படிங்கிறது. அதாவது 2024 இருந்ததற்கு இப்பொழுது 1% கூடியிருக்கிறது என்று சொன்னால் மக்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கும் இன்னும் சொல்ல போனால் இந்த கூட்டணியினுடைய கொள்கைக்குமான ஆதரவு கூடியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக தனியாக நிற்கிறார்கள். நிற்கிற போது 2 பேரும் தனித்தனியாக வாங்கிய கூட்டணி ஓட்டை பார்த்தால் 41. ஆனால் அவர்கள் இன்றைக்கு சேர்ந்த பிறகு பார்த்தால் அது 37ஆக நிற்கிறது. இது ஒரு கதை சொல்கிறது அல்லவா? 2 பேரும் தனியாக நிற்கிறாங்க. நிற்கும் போது பாஜக 18, அதிமுக 23, 41% இருக்கிறது. அப்போ இந்த 2 பேரும் ஒன்று சேர்ந்தால் அது 41 குறைந்தபட்சம் இருக்க வேண்டும், இல்லை என்றால் 42, 43. ஆனால் அது 37ஆக குறைகிறது. அப்படியானால் பாரதிய ஜனதா கட்சி என்கிற பாறாங்கல்லை கட்டி கொண்டு யார் குதித்தாலும் தமிழ்நாட்டு நீச்சல் குளத்தில் அவர்கள் வெளியே வர முடியாது, அமுக்கத்தான் செய்யும். தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலை அதுதான் என்பதை எடுத்து காட்டியிருப்பதாகத்தான் பார்க்க வேண்டியது. அக்னி அப்படித்தானா? இல்லை, கான்ஸ்டன்டைன் சார் சொன்னது அந்த பாறாங்கல்ல கட்டி கொண்டு நீச்சல் குளத்தில் குதித்தால் அப்படின்னு ஒரு உவமை சொல்கிறாரு. இப்போ நீங்கள் மத்திய அரசில் ஆட்சியில் இருக்கும் போதெல்லாம் அது பாறாங்கல்லா தெரியல இல்லையா? இப்போ இவங்களுடைய ஒப்பீடு சார், 2021 திராவிட முன்னேற்ற கழகம் வாங்கிய வாக்குகள் 37%, அதிமுக வாங்கியது 34%. அதாவது 5 வருஷ எதிர்மறை வாக்குகள் வந்ததற்கு பிறகு இவங்க 48%, அதிமுக 37%. அது எப்படி? இது ஒன்று. இன்னொன்று, ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு, ஒரு பிழை, ஒரு அரசியல் தவறான ஒரு போக்கு இந்த மாதிரியான இதுகள்லாம் பார்க்குறேன். உடனே நமக்கு ஆதரவாக சொன்னால் அதை ஆகா ஓஹோன்னு சொல்கிறதும் கிடையாது, இல்லை நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நான் வரவேற்கிறதும் கிடையாது. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனியாக நின்று 8.2% வாக்குகள் எடுத்திருக்கேன் சார். அதெல்லாம் சி ஓட்டர்ஸ்க்கு தெரியாதோ? அதர்ஸில் கொண்டு வராங்க, அவ்வளோதான். அவங்க இந்தியா அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ் அண்ட் அதர்ஸ், அப்படி அந்த அதர்ஸில் கொண்டு வந்து எல்லாரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்க வேண்டியது. நான் தமிழ்நாட்டில் அந்த கிளியாரிட்டியே முதல்ல இதில் இல்லையா சார்? தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி. அது திமுக தலைமையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பிற கட்சிகள் இருக்கிற ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் இருக்கிற பாரதிய ஜனதா பிற கட்சிகள் இருக்கிற கூட்டணி 2, 3வது நாம் தமிழர் கட்சி, 4வது தாவேகா. இப்போ இந்த 4 கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிற போது அதை 4 கூட உங்களால் கணிச்சு சொல்ல முடியலையே, எப்படி 48 வந்துடும்? இப்போ நீங்களா எழுதாத பரீட்சைக்கு போடுற மார்க் மாதிரி எனக்கு தோணுது. 2வது, தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் ஒரு பிராடர் சென்ஸை இது துல்லியமாக அதை காட்டுதா அப்படின்னா எந்த கணிப்பும் துல்லியமாக காட்டும்னு சொல்ல முடியாது. ஒரு உண்மைக்கு நெருக்கத்தில் இருக்கா அல்லது ஒரு பிராடர் சென்ஸ் இதுதான் அப்படின்றத ரிஃப்ளெக்ட் பண்ணுதா அப்படின்ற ஒரு கோணத்தில் நம்ம எடுத்துக்கிட்டு பேசினோம்னா, திமுக நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கினதை விட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை விட 1% ஓட்டு கூடுது, 48. இப்போ அவங்க அலையன்ஸ் அப்படியே இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. ஏடிஎம்கே அலையன்ஸ், என்டிஏ பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ந்த பிறகு அது கேப் இன்னும் அதிகமாக இருக்குது. 48 ஒரு பக்கம், 37. இப்போ இந்த அலையன்ஸ் இன்னமும் ஒரு ஷேப்புக்கு வரலையா? இது ஒரு ஜெல் ஆகலையா? இந்த அலையன்ஸ் தொண்டர்களோ மக்களோ அந்த அளவுக்கு விரும்பி இதை ஒரு மாற்றாக தூக்கி நிறுத்துகிற இடத்துக்கு வரலையா? அப்படி நம்ம பார்க்கக்கூடாது. இதே சி ஓட்டர்ஸ் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் ஒரு இமாலய பிழையை சில நிறுவனங்கள் செய்கிறது அப்படின்றத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் முதலிடத்தில் தமிழ்நாட்டில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 27 விழுக்காடு, 2ஆம் இடத்துல தாவேகா, 3ஆம் இடத்துல அதிமுக அதனுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 4ஆம் இடத்தில் திரு அண்ணாமலை 9 விழுக்காடு,
ப்ரிஃபர்டு, அதாவது நீங்கள் விரும்பும் முதலமைச்சர் அல்லது முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுக்க விரும்புறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப டிக் பண்றது வேற. இப்ப அந்த கோணத்துக்கு அவங்க போகல. அலையன்ஸ் அந்த அரித்மெட்டிக்கு யாரை ஆதரிக்கிறீங்கன்றது சார். ஒரு பொய்ய கரெக்டா சொன்னா கூட ஒரே பொய்ய கடைசி வரைக்கும் சொல்லணும். 3 மாசத்துக்கு முன்னாடி 27 விழுக்காடுன்னு சொல்றீங்களப்பா, இப்ப கூட்டணியோடு 48ன்னு சொல்றீங்களாப்பா. அப்ப 5 ஆண்டு காலத்துல அண்ணா பொறுங்கனே நான் முடிச்சிரனே, நீங்க புரிஞ்சுக்கங்க அப்புறம் பேசுங்கனே. இல்ல நான் உங்களுக்கு குறுக்கிடல, ஒரு தெளிவு சொல்லிறேன். இல்ல தெளிவே கிடையாது. இந்த சிஓடஸ்க்கு தான் சொல்ல போறாரு இப்ப அண்ணா. இல்ல சொல்ல எனக்கு சொல்லல. இல்ல தம்பி, அவரு சகோதரர் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்றாரு. இல்ல ஒரு ரெண்டுமே சிஓடஸ் ஒரே ஒரு நிமிஷம். ஒன்னு அதுல சிஎம்மா யார் வரணும் அப்படிங்கிறதுக்கான கருத்து கணிப்பு வேறு, ஒட்டுமொத்த ஆட்சிக்கு வர வேண்டிய கூட்டணிக்கான கருத்து கணிப்பு வேறு. இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது கூட்டணிக்கான கருத்து கணிப்பு. அன்னைக்கு சகோதரர் அக்னீஸ்வரன் சொல்றது சிஎம்மா வர்றதுக்கான உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் கேட்கும்போது அவர் சொன்ன மாதிரி ஸ்டாலின், நம்ம தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு 27%, அதுக்கு அடுத்த இடத்துல 16-17% தம்பி விஜய், அதுக்கப்புறம் அண்ணன் எடப்பாடி 10%, அப்புறம் அண்ணாமலை 9%. இது சிஎம் கேண்டிடேட் ப்ரிஃபரன்ஸ். ஆனால் இன்னைக்கு கொடுத்துருக்கிறது, நான் சகோதரர் உங்கள் டேட்டாவை நான் குறை சொல்லலை, ஃபேக்சுவலி யூ ஆர் ரைட், பட் த பேசிஸ் எதுக்கானது அப்படிங்கிறதுல மாறுபடுது அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ நான் கேட்குறேன் சார், உங்களுடைய இதுபடியே பார்த்தா நாட்டில் நிறைய பிரசாந்த் கிஷோர், தமிழ்நாட்டில் நிறையா புள்ளி விவரத்தை அள்ளி வீசுகிற புள்ளிமான்கள் நிறைய இருக்குது. ஆனால் நான் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இன்னைக்கு 5 வருஷ எதிர்மறை வாக்குகள் என்ன, நாம என்னென்ன திட்டங்கள் அரசாங்கம் செய்ய தவறியது சார். ஒரு ஆட்சி இல்ல, நான் ஒரு பாயிண்ட்ல நான் உங்கள்கிட்ட ஒரு கிளாரிட்டி கேட்குறேன். 5 வருடம் ஆட்சி இருந்தாலே எதிர்மறை தான் இருக்கணுன்றது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், மம்தா பானர்ஜி தொடர்ந்து 3வது முறை ஜெயிக்கிறாங்க, கெஜ்ரிவால் 2 முறை ஜெயிச்சார், நிதிஷ்குமார் 3 முறை ஜெயிக்கிறார். 5 வருஷத்துக்கு ஒரு முறை கட்டாயம் ஆட்சி மாற்ற கேரளாலேயே பினராயி விஜயன் ஜெயிக்கிறாரு. ஸோ ஒரு கவர்னன்ஸ், ஒரு ஆட்சி மக்களுக்கு பிடித்திருக்கிறது என்றால் அதை மக்கள் திரும்ப இன்னொரு வாய்ப்பு தர்றதுக்கு தயங்குவதில்லை. நீங்கள் 2016 என்னாச்சு? 5 வருட ஆட்சிக்கு பிறகு ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் ஜெயிக்கலையா? 5 வருஷத்தில் அந்த ஆட்சியின் மீது அதிருப்தியே இல்லையா மக்களுக்கு? அதை தாண்டி நன்மைகள் நடந்தால் மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்கன்றது தானே பாயிண்ட். சார், நீங்கள் அம்மையார் எடுத்த வெற்றிகளையோ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வந்த செய்த திட்டங்களையோ 7.5ஐயோ மாண்புமிகு இன்றைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரசு பேருந்து இதையோ அந்த திட்டங்களை எல்லாம் சிஓட்டர்ஸ்க்கு தெரியாது சார். அவர்கள் பயனடையவர்களும் கிடையாது. ஒரு ஆட்சி அதிகாரத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு எதிர்மறை வாக்குகள் இருக்கும், அல்லது எவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறோம் இந்த திட்டங்களால் இத்தனை சதவீதம் அப்படின்ற சொல்ல முடியுமா? முடியாது. ஆனா அவங்க என்னன்னா மேம்போக்கான ஒரு கழுகார் பார்வையை பார்ப்பாங்க. இந்த நம்ம கல்யாண வீடுல கேள்வி கேட்பாங்க சார், ட்ரோன் பறக்குதுல, அந்த மாதிரி தான் சி ஓட்டர்ஸுடைய பார்வையை நான் பார்க்கிறேன். இப்போ எலெக்ஷன் வச்சா யாருக்கு சார் ஓட்டு போடுவீங்க? ரொம்ப கம்பர்சமான கேள்விலாம் கேட்கறது இல்லை. நுட்பம், நீங்கள் காலை சிற்றுண்டிக்காக ஓட்டு போடுவீங்களா, உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தியதற்காக ஓட்டு போடுவீங்களா அப்படின்லாம் கேட்கறது. அது தனியாக இவங்களுக்கு பிடிச்ச திட்டம் என்ன, ஃபெயிலியரான திட்டம் என்ன, சிறப்பாக செயல்பட்ட மந்திரி யாரு, சிறப்பாக செயல்படாத துறை எது, இப்படிலாம் தனித்தனியாக நடத்துறது லோக்கலாக நடத்துவாங்க. அப்படி எடுக்கிறதா சார் சரியானதும் கூட. அது பிராடராக இன்னமும் டீப்பராக எடுக்கிறது. இது ஒரு பருந்து பார்வையில் இது ஒரு சர்வே. யாருக்கு ஓட்டு போட போறீங்க எலெக்ஷன் வச்சா அப்படின்னா 3 ஆப்ஷன். ஒன்று பிஜேபி ஆப்ஷன், இன்னொன்று காங்கிரஸ் அலையன்ஸ் ஆப்ஷன், இன்னொன்று அதர்ஸ். இதில் உங்கள் சாய்ஸ் என்னன்னு கேட்குறத இதனுடைய வெளிப்பாடாக நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஆலூர் ஷானவாஸ், இந்த முடிவு அப்படின்றது யதார்த்தத்துக்கு புறம்பானது அப்படின்ற ஒரு கோணத்தை அக்னி சொல்றாரு. இந்த பெர்சன்டேஜ், இந்த அவுட்கம்மை ஏற்க அவர் மனம் தயாரா இல்லை. நீங்க இதை எப்படி பார்க்குறீங்க? யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற கருத்து கணிப்புகள் ஒட்டுமொத்த மக்களிடம் எடுக்கப்படவில்லை என்றாலும் கூட, சாம்பிளாக குறிப்பிட்ட சில பேரிடம் எடுக்கப்படுகிறது என்றாலும் கூட, இது களத்தை பிரதிபலிக்கிற கருத்து கணிப்பு. ஏனென்றால் 2017 அமைந்த திமுக கூட்டணி
2019 தேர்தலில் வெற்றி, 2021 தேர்தலில் வெற்றி, 2024 தேர்தல் வெற்றி என்பதையும் தாண்டி இடையில் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் எல்லாம் வெற்றி, 2026லும் கூட கட்டுக்கோப்பான ஒரு அணியாக களத்தில் நிற்கிறது. இன்னொரு பக்கம் அதிமுக அணி சிதறி போய் இருக்கிறது, அதிமுக கட்சி சிதறி போய் இருக்கிறது. அங்கே கட்சியும் உருப்பெறவில்லை, அணியும் உருப்பெறவில்லை. எதிர்மறை சக்தி என்ற கருதப்படுகிற பிஜேபியோடு அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். திமுக அணியில் எதிர்மறை சக்தி என்று யாரும் இல்லை. எல்லோரும் மக்களிடம் இணங்கி வேலை செய்யக்கூடிய கட்சிகள், தமிழ்நாட்டின் கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய கட்சிகள். எல்லா கட்சிகளும் சேர்ந்து முதலமைச்சரின் கருத்தை வலுப்படுத்தி நிற்கிறோம். மக்கள் இதை பார்க்குறாங்க. 2 அணியில் எது பெட்டர் அணி, எது தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக பேசுகிற அணி, எது தமிழ்நாட்டின் குரலை பிரதிபலிக்கிற அணி, எது கொள்கையில் சமரசம் இல்லாமல் பயணிக்கிற அணி அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு பக்கம் அணி அமையலை, இன்னொரு பக்கம் அணி கட்டுக்கோப்பாக இருக்கு. மேலும் கட்சிகள் வரக்கூடிய அளவில் இருக்கு. 2021 இந்த அணியில் இல்லாத கட்சிகள் 2024 இடம்பெற்றிருக்கின்றன, கூடுதலாக இடம்பெற்றிருக்கின்றன. ஒரு கட்சி கூட வெளியே போகல, பல கட்சிகள் உள்ளே வந்திருக்கின்றன. இப்ப 2024 இல்லாத கட்சிகள் 2026 வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கான அறிகுறிகள் தெரியுது, நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு அணி எவ்வளவு வலுவா இருக்கு, மேலும் நம்பிக்கை அளிக்கக்கூடியதா இருக்கு மக்களுக்கு. ஆனா அங்க கட்சிகளுக்கு, அவங்க கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கே நம்பிக்கை ஊட்டப்படல, கட்சிகள் ஒருங்கிணையல்ல. தேமுதிக கேட்டா நான் ஜனவரி 9 சொல்லுவேங்கிறாங்க, அன்புமணிகிட்ட கேட்டா நாங்க நேஷனல் லெவல்ல என்டிஏல இருக்கோம், ஆனா தமிழ்நாட்டில் இன்னும் முடிவெடுக்கலங்கிறாரு. புதிய தமிழர் கிருஷ்ணசாமிகிட்ட கேட்டா நான் கடைசி நேரத்தில் தான் சொல்லுவேங்கிறாரு. அங்க யாருமே ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்த தயாரா இல்லை. இத்தனைக்கும் சாணக்கியர், இந்தியாவில் தேர்தல்களை பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய, எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உள்ளவர் அமித்ஷா, அவர் போய் இறங்கிட்டார்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க எல்லாமே நடந்துரும் அப்படின்லாம் புகழாரம் சூட்டப்படுகிற அமித்ஷா ஒன்றுக்கு பலமுறை வந்து விட்டார். கூட்டணியை உறுதிப்படுத்திட்டாரு, அறிவிச்சிட்டாரு. ஆனால் அவரோடு கூட்டணி தலைவர்களாக அமர்ந்து வெளிப்படுவதற்கு யாரும் தயாரா இல்லை. இது இன்னைக்கு அதிமுகவுடைய நிலைமையை பார்க்கிறோம், அதிமுக அணி நிலைமையை பார்க்கிறோம். இங்கே அப்படி இல்லை. அப்போ இதுவே முதல்ல ஒரு பெரிய சிக்னல். அதுக்கப்புறம் இந்த ஆட்சி காலத்தில் கடந்த 4.5 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள், ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வரப்படும் போது கேலி பேசப்பட்டிருக்கிறது. லிப்ஸ்டிக் பஸ்ஸுன்னாங்க, 1000 ரூபா கொடுக்க வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணாங்க. எங்கிருந்து நிதி வரும்னு கேட்டாங்க. ஒவ்வொரு திட்டமும் அந்தந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய கேலி பொருளாகி இருக்கிறது. அதே மாதிரி காலையில் வந்து உப்மாவை போடுறீங்க, இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு கேட்டு கேலி பேசினாங்க காலை உணவு திட்டத்தை. அந்த தினமலர் பத்திரிகை வந்து இது டாய்லெட் நிறைய போகுது அப்படின்னு சொல்லி மிக வன்மத்தோடு ஒரு தலையங்கத்தை போட்டது. இப்படியெல்லாம் அந்தந்த திட்டங்கள் வரும்போது எவ்வளவு கேலி பேசப்பட்டது, எவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டதுன்னு பார்க்கிறோம். கடைசியில் இன்னைக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம், மகளிர் உரிமை திட்டம், காலை உணவு திட்டம் எல்லாமே கேலி பேசின கட்சிகளாலேயே மற்ற மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய அளவுக்கு முன்னுதாரணம் மிக்க திட்டங்களாக மாறி போயிருக்கிறத பார்க்கிறோம். அப்படி இந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி ஆகியிருக்குது. இது ஒரு பக்கம் திட்டங்களால், இன்னொரு பக்கம் கூட்டணி, இன்னொரு பக்கம் மொழி உரிமை, மாநில உரிமை, சமூக நீதி, இப்படிப்பட்ட கோட்பாடுகளில் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் நடத்தும் போது அதை மிக சரியாக எதிர்கொண்டு களத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாகவும் இந்த கூட்டணி தான் இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்தியாவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள்ல, இப்ப வாக்கு திருட்டு, டீலிமிட்டேஷன், இப்படியான விஷயங்கள்லையும் முதல் குரல் எழுப்பி அந்த அநீதியை தட்டி கேட்கக்கூடிய மாநிலமாகவும் தமிழ்நாடும், அந்த தமிழ்நாட்டினுடைய உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணியாகவும் திமுக கூட்டணி இருக்கு. வாக்கு திருட்டுங்கிறது அது ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளுகிற ஒரு பிரச்சனை. அதை எல்லா கட்சிகளும் வேறொரு சிக்கலுக்கு வேறொரு எல்லா கட்சிகளும் கேள்வி கேட்கணும். திரு ஆலூர் ஷானவாஸ், நீங்க வந்து உரிமைக்காக நிற்கிற அணி அல்ல பல்வேறு திட்டங்கள் எதிரணியில வந்து ஒரு ஷேப்புக்கு வரல அப்படின்ற பல கோணத்தை சொல்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு தேர்தலுமே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை மட்டும் மையமாக வச்சு நடக்கிறது இல்லை. வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்ற ஒன்றுக்காக மக்கள் அப்படியே ஓட்டு போட்டுறதில்ல. அலைகள் இல்லாத தேர்தலில் பல்வேறு காரணிகள், வெவ்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து வாக்காளர்களுடைய முடிவை தீர்மானிக்கிறதுக்கு காரணிகளாக அமையுது.
அப்படி பார்க்கிற நேரத்தில் ஒரு பக்கம் திமுக கூட்டணி வலிமையாக இன்டாக்டாக இருக்கு. எதிர்த்து இருக்கக்கூடிய அணிகள் அதிமுக பாஜக அணியில் பாமகவோ மற்ற கட்சிகளோ என்னென்ன கட்சிகள் இடம்பெறும் அப்படின்றதுல ஒரு முழு வடிவம் பெறலை. விஜய் தன் தலைமையில் ஒரு அணி, தான் தலைமையில் ஆட்சி அப்படின்னு முன்மொழியக்கூடிய இடத்துல எந்தெந்த கட்சிகள் அவரோட போய் சேருவாங்க அப்படின்றதுல இந்த நிமிஷம் வரல ஒரு கிளாரிட்டி இல்லை. கூட்டணி முடிவுகள் கடைசி நேரத்தில் கூட எடுக்கப்படலாம். அப்படி எதிரணியினுடைய அணி ஷேப் ஒரு வடிவம் பெறாத நிலையில் எடுக்கப்படக்கூடிய இந்த முடிவு வந்து கம்ப்ளீட்டாக கல யதார்த்தம் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சிகள் வடிவம் பெறாம தடுமாறுவதே கள யதார்த்தத்தை தானே காட்டுது. திமுக அணி வலுப்பெற்று போவதும் எதிர் அணி வலிமையடையாமல் இன்னும் அது வந்து ஒரு ஷேப்புக்கு வராம இருக்கிறதுமே களத்தை தானே காட்டுது. ஏன்னா தெரியுது, உளவியலாவே அவங்க எல்லாம் வீழ்ந்துட்டாங்க. திமுக அணிக்கு எதிராக ஒரு அணியை கட்ட முடியாது, கட்டினாலும் அது ஜெயிக்காது அப்படின்னு உளவியலாவே அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. இங்க வந்து உளவியலாகவே ஒரு மிகப்பெரிய வலிமை பெற்றிருக்கிறோம். நம்ம வந்து ஒருங்கிணைந்து வெற்றி பெற்றிருக்கிறோம். பிஜேபியோட சேர்றவங்களோ ஒன்றும் வீழ்த்த முடியாத சக்தி கிடையாது, வீழ்த்தி காட்ட முடியும் அப்படின்னு இந்தியாவுக்கே பாடம் எடுக்கக்கூடிய வகையில், இந்தியா கூட்டணிக்கே வழிகாட்டக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் வெற்றிகரமான அணி அமைத்து காட்டியிருக்கிறோம். அப்புறம் 5 ஆண்டுகள் ஆட்சி நிறைவடையும் போது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருக்கும், உண்மைதான். இந்த ஆட்சிக்கும் இருக்குது, உண்மைதான், மறுக்க முடியாது. சொன்னது நிறைவேற்றல, அது நிறைவேற்றல, இது நிறைவேற்றலன்னு 100 விஷயம் சொல்லும்போது அதில் பல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. சில விஷயங்கள் செய்ய முடியாமல் நிதிநிலையை காரணம் காட்டி அவங்க ஒரு காரணத்தை சொல்லும்போது அது தொடர்பான சின்ன சின்ன செக்டாரில் ஒரு எதிர்வினை இருக்கும். ஆனால் ஒரு கோபம் இல்லை. முதலமைச்சர் மீதோ இந்த ஆட்சியின் மீதோ மக்கள்கிட்ட கோபம் இல்லை. இந்த ஆட்சியை அகற்றியே தீரணும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்கியே தீரணும், வீட்டுக்கு அனுப்பி ஆகணும் அப்படின்னு மக்கள் மனங்கள்ல ஒரு கோபம் இருக்கா? இல்லை. மக்களை கோபமடைய செய்யக்கூடிய அளவுக்கு இந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய செயல்பாடு இருக்கா? இல்லை. ஒரு பிரச்சனைனா கூட பேசுறாங்க, பேசி தீர்க்கிறாங்க, அதை நம்ம பார்க்கிறோம். இறங்கி போறாங்க, பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதுபோல பல்வேறு மக்கள் விரோத சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டங்களை எதிர்த்து ஆங்காங்கே கிளர்ச்சி அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆடு கோழி பலியிட தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம் அப்படின்னு ஏராளமான மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்து இந்த தமிழ்நாடே போராட்டக்களமா மாறிச்சு. அதுபோல எடப்பாடி ஆட்சி காலத்துல மக்கள் விரோத அத்தனை சட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்து மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து தமிழ்நாடே போராட்டக்களமா மாறிச்சு. இந்த ஆட்சி அகற்றி தீரணும் அப்படிங்கிற அளவுக்கு போனாங்க, மக்கள் போனாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நான் டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம ஒரு முதலமைச்சர் பதில் சொன்னார். வைத்த வழியில செத்து போயிட்டாங்கன்னு சாத்தாங்குளம் பிரச்சனையில சொன்னார். போலீஸ் சொன்னதை அப்படியே முதலமைச்சர் சொன்னார். அப்படி இல்லை. இங்க எங்காவது ஒரு பிழை நடந்து விட்டால் அந்த பிழைக்கு பொறுப்பான அதிகாரிகள், தவறு இழைத்த அதிகாரிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. முதலமைச்சர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பதில் சொல்றார். அப்போ அந்த ஆட்சி வேற, இந்த ஆட்சி வேற. அப்போ மக்கள்கிட்ட எப்படி கோபம் வரும்? மக்கள்கிட்ட கோபம் வராத அளவுக்கு இந்த ஆட்சி நிர்வாகத்தினுடைய அணுகுமுறை இருக்குது, முதலமைச்சருடைய அணுகுமுறை இருக்குது. அதே மாதிரி கூட்டணியில் ஏதாவது ஒரு முரண்பாடு வந்தா கூட கூப்பிட்டு பேசுறார். உங்க கூட்டணிக்குள்ள வேற ஏதாவது புதிய கட்சி வருமானு கேட்டா எந்த கட்சியா இருந்தாலும் கூட்டணிக்கு தலைமை தாங்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? ஒன்னு வரும்னு சொல்லுவாங்க, அல்ல வரலன்னு சொல்லுவாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஏற்கனவே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கலந்து பேசி முடிவெடுப்போம்னார். எந்த தலைவர், எந்த கூட்டணி தலைவர் இப்படி ஒரு பதில சொல்லியிருக்காங்க? அப்போ எவ்வளவு தன்மையா, எவ்வளவு முதிர்ச்சியா, எவ்வளவு பக்குவமா இந்த கூட்டணியை அரவணைத்து செல்வதிலும் இந்த ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு போறதிலும் அவர் முனைப்போடு இருக்கிறார்னு பார்க்கிறோம். அதனால தான் அந்த லீடர்ஷிப்புக்காகத்தான் மக்கள் இன்னைக்கு பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. சும்மா சொல்லல. பிஜேபி அதிமுகவும் சேர்ந்துருச்சு, அமித்ஷா நிறைய கணக்குகள் வச்சிருக்கிறாரு, அதனால அதிமுக தான் ஜெயிக்கும், அவங்களுக்கு தான் ஏறுமுகம்னு சொல்லலாம்ல. சி ஓட்டர்ஸ் சொன்னா தமிழ்நாட்டில் அது எடுக்காது. போன முறை இப்படித்தான் பல்வேறு நிறுவனங்கள் பிஜேபி 18 விழுக்காடு வாங்கிடும், 20 விழுக்காடு வாங்கிடும், அப்படி வாங்கிடும், இப்படி வாங்கிடும்லாம் வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டாங்க. கடைசியில் களத்துல என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்போ உண்மைக்கு புறம்பாக ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் கட்டமைக்க முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நின்று நிதானித்து முடிவெடுக்கக்கூடிய மக்கள் என்பதை பல தேர்தல்களில் நிரூபித்திருக்கிறார்கள்.
எனவே இந்த தேர்தலில் இப்படித்தான் நடக்கும்னு இந்த நிறுவனங்களே உண்மையை தான் சொல்லி ஆகணும். இங்க வந்து பொய் சொல்ல முடியாது. வட மாநிலங்கள் அடிச்சு விடுற மாதிரி, மற்ற மாநிலங்கள் அடிச்சு விடுற மாதிரி இங்க அடிச்சு விட முடியாது. மக்கள் சிரிச்சிருவாங்க. அதனால இந்த கருத்து கணிப்பு உண்மையை எதிரொலிக்கிறது. அப்படி ஒரு சூழலையும் பார்க்கிறோம்ல. கூட்டணி வலுவா இருக்கு, திட்டங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆட்சி, ஏதாவது பிழைனா சரி பண்றாங்க. இது எதுவுமே அந்த பக்கம் இல்ல. சரி, இந்த ஆட்சி நிர்வாகத்துல அது சரியில்லை, இது சரியில்லை, இவங்க வந்தா இதை சரியா பண்ணுவாங்கங்கிற நம்பிக்கை ஊட்டும் வகையில இங்க ஒரு அணி இருக்கா? அல்லது மாற்ற வரக்கூடிய விஜய் அவர் வந்து இதெல்லாம் சரி பண்ணிடுவாருங்கிற நம்பிக்கை அவர் மக்கள்கிட்ட ஏற்படுத்தி இருக்காரா? எந்த பிரச்சனையில இப்ப திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் பல விஷயங்கள்ல முரண்பாடு இருக்கு. நாங்களே சில போராட்டங்களை நடத்துறோம். இந்த போராட்டங்களை கூட நாங்கள் தான் நடத்துகிறோமே தவிர இதை திமுக செய்யாது, அதிமுக வந்தா செஞ்சிடும், இதுல திமுகக்கு வந்து கொள்கை சரியில்லை, அதிமுக இதுல பெட்டரான கொள்கை இருக்கு, இதுல விஜய் வந்து வந்தா சரி பண்ணிடுவாரு, விஜய்க்கு இதை விட சூப்பரான கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி இருக்கா? இல்ல. அதுலயும் திமுக அணிதான் முன்னணியில நிக்குது. எனவே நம்பிக்கை அளிக்கக்கூடிய இடத்துலயும் அதிமுக கூட்டணியோ தாவேக்காவோ இல்ல. ஓகே, திரு காமேஷ். முதல்ல ஒரு சின்ன டவுட். இந்த சி ஓட்டர்ஸ் எடுத்த கருத்து கணிப்பு என்ன சாம்பிளிங் பேசிஸ்ல எடுத்தாங்க? இப்போ அது தெரியாம நம்ம வந்து இதை வந்து எடுத்து அவங்க சொல்லியிருக்காங்களே. இல்ல அதுதான் சொல்ல வரல. என்ன சாம்பிளிங்கு, எத்தனை பேருக்கு அவுட்புட் எடுத்தோம், அந்த ஒரு டேட்டா பேசிஸ் இருக்குல்ல, அதை வந்து இது வரைக்கும் பெருசா அவங்க வெளியிடல. ஒன் பாயிண்ட். சரி, நம்பர் 2 பாயிண்ட் இப்போ உள்ள வரேன். மார்ச் மாதம் வந்து அவர்கள் சொல்லும்போது 27% முதலமைச்சருக்கும், அதாவது இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கும், விஜய் அண்ணாவுக்கு வந்து 18% இரண்டாவது இடத்துல இருக்கிறதும், எடப்பாடி ஐயாவுக்கு வந்து 10, இவருக்கு அண்ணாமலைக்கு 9% சொன்னாங்க. 5 மாசத்துல டோட்டலாக அப்படியே உல்டாவாகி வேற மாதிரி சேஞ்ச் ஆகி போகுது. இங்கே ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், இப்போ உங்ககிட்ட வந்து நீங்கள் எதை சூஸ் பண்ண போறீங்க, பிளாக்கா ஒயிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று தான் சொல்வீங்க. ஆனால் உண்மையிலே அவருக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ப்ளூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனே கொடுக்காம மற்றவையில தள்ளிட்டு இப்போ 4 முனை போட்டி இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை, இன்றைய சூழ்நிலையில் அப்படின்னு தான் அந்த இதுவே நீங்கள் கேட்குறீங்க வாக்களித்தால்னு. அப்போ திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா இல்ல தாவேகா கூட்டணி, நாம் தமிழர், இந்த 4த்தையும் வச்சுட்டு இதுல நீங்க கருத்து கணிப்பு எடுத்து போட்டு அதுக்கு சொன்னீங்கன்னா கூட ஒரு ஒரு ஓகே ஃபைன், இதை வச்சு நம்ம பேசலான்றதுலாம். அப்படியே போற இதுல வந்து இப்போ ஒருத்தர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு 3 உங்க சாய்ஸ் என்னன்னு கூட கேட்காம 2 சாய்ஸை கொடுத்து அதுல சூஸ் பண்ணுன்னா திமுக கூட்டணியா அதிமுக கூட்டணியா மற்ற வந்து காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களான்னு கேட்குறோம். இல்லைங்க எனக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னா 3rd ஆப்ஷன் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. ஆமா சார், அந்த ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அததான் சார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல நீங்க அதை பண்ண முடியாது. ஒரு நேஷனல் சினாரியோ வரும்போது ஒரு அங்க இருக்கிற ரூலிங் பார்ட்டி என்டிஏ பிஜேபி, அடுத்தது அப்போசிஷன் இந்தியா, அதுக்கு அடுத்து அதை உங்களுக்கு வேற யாராவது சாய்ஸ் இருந்தா சொல்லுங்க. இல்ல சார், அதுதான் ஒரு ஆர்குமெண்ட் கேட்கிறேனே, ஒருவேளை விஜய் அவர்களுக்கு ஒரு 40% ஓட் ஷேர் இருக்கு, அதிமுக திமுகவுக்கு அதை விட கம்மியா இருக்குன்னா அவங்க வந்து அதர்ஸ் வந்து 40-45 வந்துருச்சு, தமிழ்நாட்டில் வந்து கேம் சேஞ்சர் கம்ப்ளீட்டா வந்து ட்ரெண்டே மாறிடுச்சு, 2 பெரிய கட்சியோட ஒரு புதுசா வந்திருக்கிற சக்தி பெருசா இருக்கு அப்படின்னு சொல்ல போறாங்க. இல்ல எக்ஸாக்ட்லி. அப்போ இப்படி வச்சுப்போம், நீங்க கேட்ட மாதிரியே நான் வரேன். இந்தியா வந்து இட்ஸ் a லீடர் ட்ரிவன் ஃபோர்ஸ், தலைவனை நோக்கி தான் இங்க எல்லாரும் போறாங்க. இப்போ போட்டிருக்கிற கருத்து கணிப்பு நீங்க எடுக்கும்போது இத்தனை பேருமே 47% முதலமைச்சர் வாக்களிக்கிறாங்களா இல்ல அவங்க தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கு வாக்களிக்கிறாங்களா? அவங்க தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கு தான் வாக்களிக்கிறாங்க. ஆனா நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோம், முதல்வர் தலைவர் அப்படின்னு சொல்லி பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்தீங்கன்னா சென்ற முறை 47% அவருக்கு தான் அப்படின்னு நீங்க சொல்லும்போது ஒட்டு மொத்தமாக சென்ற முறை நீங்க எடுக்கும்போது 27%, 18% இருந்துச்சு. இந்த வாட்டி அப்படியே டோட்டலா மற்றவையில உள்ள போயிடுச்சு. 4 மாசத்துல ஒரு, அதாவது 2வது இடத்துல இருந்த தாவேகா இந்த வாட்டி கருத்து கணிப்பிலே இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒன்னு டீயா காஃபியா அப்படின்ட்டுன்னு. ரைட் சார், நீங்க டீயா காஃபியாவோட சேர்த்து பூஸ்டா ஹார்லிக்ஸாவும் சேர்க்கணும். சேர்க்கும் போது தான் ஆப்ஷன் கொடுப்பான். அவன் எப்படி கேக்குறாங்கன்னா டீயா காஃபியா வேற எதுவுமா, அவ்வளவுதான். அப்ப வேற எதுவுமானா இல்ல வேற எதுவுமா சார், ரொம்ப சிம்பிள். வேற எதுவுமான்றது என்னன்னே அவனுக்கு தெரியாத போது டீயே பரவாயில்லையே காஃபியே பரவாயில்லையே அப்படிதான் போவான். இதுதான் சைக்காலஜிக்கலா நடக்கிற காஃபி. இல்ல ஒருத்தருக்கு டீ காஃபியை விட எனக்கு ஹார்லிக்ஸ் தான் பிடிக்கும்னா எனக்கு வேற எதுவுமான்னு கேட்டா ஹார்லிக்ஸ்னு சொல்லிடுறாங்க. அது வராது. கருத்து கணிப்புன்றது சைக்காலஜிக்கலா, அதான் சொல்றல, இது வந்து ஒரு கருத்து கணிப்பு. இது வந்து ஒரு இது வந்து நிரந்தரமான ஒரு இது கிடையாது. இப்ப சரி, ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது ஒண்ணு வந்து 6 மாசத்துல வந்து ஒரு லீடர் ட்ரிவன் எலெக்ஷன்ல எப்படி இது மாறுது? இந்தியா ஃபுல்லாவே லீடர் ட்ரிவன் தானே. இப்போ அமெரிக்கா மாதிரி இருக்குன்னா ஐடியாலஜிக்கலி ஃபோர்ஸ், அது ஐடியாலஜிக்கல் ட்ரிவன். அவரு நேத்திக்கு வந்து ட்ரம்ப், இன்னைக்கு ட்ரம்ப் இருப்பாரு, நேத்திக்கு வந்து ஜோ பைடன், நாளைக்கு கமலா ஹாரிஸ், யார் வேணாலும் மாறும். ஆனா இங்க என்னன்னா ஸ்டாலின் என்ற ஐயாவோட முகம்
எடப்பாடின்ற ஐயா ஒரு முகம், விஜயண்ணான்ற ஒரு முகம் மட்டும் தான் மக்களுக்கு தெரியுது. நான் வாக்களிக்கிறது அந்த அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏன்னு கூட அவனுக்கு தோணாது. என்ன தோணும்னா, நான் தாவேகாக்கு வாக்களிக்கிறேன், நான் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன், அதாவது என்ன ஸ்டாலின் ஐயாக்கு வாக்களிக்கிறேன், விஜயனாக்கு வாக்களிக்கிறேன்ற இந்த மனப்பான்மையில தான் வந்து வாக்களிக்கிறான். ஸோ அப்போ அந்த பாயிண்ட்ல எடுக்கும்போது நீங்கள் 4 முனை போட்டின்றது கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை இல்லையா? அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்க 4ஆ பிரிச்சு, அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது சாம்பிளிங் என்னன்னு கேட்டேன். நீங்க சாம்பிளிங் அவங்க சொல்லியிருக்காங்க சார், பட் அது எந்த அளவுக்குன்றத பார்க்கணும். இப்போ எந்த மாதிரி எடுத்தாங்க சாம்பிளிங், யார்கிட்ட எடுத்தாங்க? இப்போ ஒரு இதுக்கு நம்ம கேட்போமே, இப்போ வந்து தாவேகா பொறுத்த மட்டும் எடுத்தீங்கன்னா 90% யங்ஸ்டர்ஸ் ஓட்டு, சரிங்களா? 90% யங்ஸ்டர்ஸ் ஓட்டு இருக்கு. அப்போ அது நீங்க என்ன பேசிஸ்ல எடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் 90% இருப்பான். அதாவது வந்து யூத் ஓட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 60 to 70% இருக்கும். ஒவ்வொருத்தருக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்போ பெண்களோட ஓட்டு ஃபுல்லாவே விஜய்னாக்கு ஸ்ட்ராங்கா நிக்குது. ஸோ சாம்பிளிங் ஜஸ்ட் சொல்றாங்க இல்லையா, அது என்ன பேசிஸ்ன்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ டீடைல் தெரியாம அதுக்குள்ள இது ரொம்ப சிம்பிளான ஒரே விஜய்க்கு ஓட்டு போடாத வயசானவங்கள்ட்ட போய் ஓட்டு கேட்டாங்கன்றீங்களா? சார் நான் அப்படி சொல்லல சார், எப்படி எடுத்தாங்கன்றதா அது தெரியலன்னு நான் சொல்ல வரேன். இல்ல ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. லீடர் ட்ரிவன் ஃபோர்ஸ் ஆன இந்தியால, அதனால தான் அவ்வளோ பெரிய பாஜக ஒரு எலெக்ஷனை சுருக்க முடியாது சார். நான் வரேன் சார். இது அப்ப இதுக்கு சொல்லுங்க சார். ஜெயலலிதா என்கிற ஒரு பெரிய செல்வாக்கான லீடர் இருக்கும்போது கூட ஆத்தூர்ல ஐ பெரியசாமி ஒட்டன்சத்திரத்துல சக்கரபாணியும் ஜெயிச்சுட்டே தான் இருந்தாங்க. பர்சன்டேஜ் இருக்கு சார். திமுக இங்க வலிமையா ஜெயிக்கும் போது கூட ஆர்பி உதயகுமாரும் விஜயபாஸ்கரும் வேலுமணியும் அவங்க தொகுதியில ஜெயிக்க தான் செய்வாங்க. அது பர்சன்டேஜ் ஆஃப் இது இருக்குல்ல சார். இப்போ அந்த எண்ட் பாயிண்ட் யார் கோட்? இப்போ நீங்க சொன்னதான் சொல்றேன். இப்போ நீங்க லீடர் ட்ரிவன் ஃபோர்ஸ் வச்சு போக முடியாதுன்னு சொல்லும்போது 15 மாநிலங்களுக்கு மேல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற 100 வருடத்துக்கு மேல் ஆர்எஸ்எஸ் ஓட பின்புலத்தோட இருக்கிற பிஜேபி மோடிக்கா கேரண்டி தான் சார் சொன்னாங்க. பிஜேபிக்கா கேரண்டின்னு சொல்லவே இல்லை. அந்த மோடிக்கா கேரண்டி சொன்னது அந்த அமைச்சர், அவங்க கட்சியில இருக்கிற ஒரு அமைச்சர், அந்த அமைச்சர் பேர் மோடிக்கா கேரண்டி தமிழ்நாட்டில் இப்பவும் எடுபடலன்ற ஒரு பாயிண்ட் தான் நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். நான் முருகவேல் சாரோட கருத்து கேட்கிறேன். சார், உங்க பாயிண்ட் என்ன இதுல? இந்த போக்குகளை, இந்த கருத்துக்களை நீங்க எப்படி அவதானிக்கிறீங்க? திமுக கூட்டணி முன்னணியில் இருக்குது, வலிமையா இருக்கு அப்படிங்கிறது சரியா தெரியுது. ஆனால் வேற சில விஷயங்கள்ல கொஞ்சம் சந்தேகமாக இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மற்றவை அப்படின்னு சொல்லிட்டு 15% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது அவ்வளவு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது விஜய்க்கு வந்து கொஞ்சம் அதிகமான பாப்புலாரிட்டி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நண்பர் சொன்ன மாதிரி அது வெறும் 15%க்குள்ள நாம் தமிழரும் தாவேகாவும் சுருங்கிருமா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. அதுக்கு அடுத்து அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல அதிமுக வாங்கின ஓட்டு, அதுக்கப்புறம் போன தேர்தலில் பிஜேபி வாங்கின ஓட்டு, ரெண்டையும் சேர்த்து ஒரு 3-4% கழிச்ச மாதிரி ஒரு ரேண்டாமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அதிமுக இன்னும் கூட தன்னோட பழைய பலத்தை வந்து திரும்ப பெறலை அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ரெண்டாவது, பாமக இன்னும் டிசைட் பண்ணலை, தேமுதிக இன்னும் அந்த இடத்துல இல்லை. ஸோ 37% வாக்குகள், அப்புறம் வந்து 3 சீட்டில் வந்து ஜெயிச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு டவுட்டாக தான் தெரியுது. ஏன்னா பிஜேபி வாங்கின ஓட்டு வந்து அப்படியே அதிமுக கூட்டணிக்கு பெரும்பாலும் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. இது அப்படி வரதுக்கான பிஜேபி கூட்டணியில நின்று 2.5 லட்சம் ஓட்டு பக்கம் வாங்கின ஒரு லீடர் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில். இப்போ அந்த ஓட்டு என்ன ஆகும்? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை முன்னிறுத்துற ஓபிஎஸ்க்கு இடம் இல்லாத ஒரு இடத்துல அந்த ஓட்டு என்ன ஆகும்? இப்போ ஏற்கனவே நீங்கள் சொல்கிற அந்த 41 இருக்க, அது அதில் மைனஸ் ஆக செய்யாதா? டிடிவி டில்லி டேலியிங் போன தேர்தலில் அதிமுகவோட தேமுதிக இருந்தது, இப்போ இருக்கிறாங்களான்னு தெரியல. போன தேர்தலில் பாமக பிஜேபியோட இருந்தது பார்லிமெண்ட்ல, அவங்க இப்போ 2 பட்டு நிற்கிறாங்க. அவங்க யாரோட சேர போறாங்க, 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க போறாங்களான்னு தெரியல. இந்த அன்சர்டனிட்டிஸ் ஒரு பக்கம் இருக்கு. நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட், விஜய்க்கான செல்வாக்குன்றது கூடுதலா இருக்கும், இது நீங்க குறைச்சி மதிப்பிடுறாங்கன்ற ஒரு ஏரியாக்குள்ள வரீங்க. நான் இன்னொரு ஆர்குமெண்ட் அதில் கேட்கிறது, நீங்க புதிய சக்திகள் வந்தாலும் அது எதிர்க்கட்சியை தான் பலவீனப்படுத்தி இருக்கு. ஆளுங்கட்சி அதனுடைய அலையன்ஸ், அதனுடைய வலிமை, முதலமைச்சருடைய செல்வாக்கு அப்படின்ற ஒரு இடத்துல அதோட ஓட் ஷேர் ஈரோடு ஆகல அப்படின்றத எப்படி பாக்குறீங்க? ஓட் ஷேர் வந்து கொஞ்சம் ஆகும் போல தோணுது என்னுடைய பார்வைக்கு. இதில் சொல்லியிருக்கிற அந்த 48% அப்படிங்கிறது இப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் மிகைப்படுத்தினது மாதிரி தெரியுது. ஆனால் மற்றபடி 2 இடங்களில் திமுக வந்து வலிமையாக இருக்குது. ஒன்று, பிஜேபிக்கு எதிரான ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டு,
அது இன்னைக்கு வரைக்கும் மாறவே இல்லை. ஸோ ஐடியாலஜிக்கலாக பிஜேபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு உள்ள கட்சியை ஆதரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுடைய ஓட்டு வந்து கட்டாயம் திமுகவுக்கு தான். அது வந்து மாறவே மாறாது. அடுத்த கட்டமாக ரூல் பண்ணினது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இலவச பஸ், அப்புறம் அந்த பெண்களுடைய உரிமை தொகை, இதெல்லாம் வந்து திமுகவுடைய செல்வாக்கை அதிகப்படுத்தியிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் வீட்டு வரி உயர்வு, கரண்ட்டு, இதில் இருக்கிற அதிருப்தி, இந்த மாதிரியான விஷயங்களில் திமுக அரசு மேலே அதிருப்தியும் இருக்குது. உள்கட்டுமான பணிகள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடக்கவும் இல்லை. ஆனால் திமுகவுக்கு இருக்கிற நல்ல பேர், இந்த பஸ்ஸு, மகளிர் உதவித்தொகை, அப்புறம் வந்து கொள்கையில் உறுதியாக நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த அதிருப்தியை சரி பண்ணிடும். ஆனாலும் கூட இந்த 2K கிட்ஸ் அப்படின்ட்டு ஒரு புது செக்ஷன் இருக்குது இல்லையா, அவங்கக்கிட்ட விஜய்க்கு இருக்கிற அந்த செல்வாக்கு அப்படிங்கிறது திமுகவை ஓரளவுக்காவது பாதிக்கும் அப்படின்னு தான் வந்து தோணுது. அதிமுகவை அது ரொம்ப நான் வேற ஒரு கோணத்தை சொல்றேன். ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க சொல்றீங்க. பாஜகவுக்கு எதிராக ஒரு கொள்கை நிலைப்பாடும் ஒரு மக்கள் நல திட்டங்கள், சில விஷயங்கள்ல வீட்டு வரி, அடிப்படை கட்டமைப்பு வசதி, இது மாதிரியான விஷயங்கள்ல அதிருப்தி இருந்தாலும் அதை தாண்டி நலத்திட்டங்கள்ல கிடைச்சிருக்கிற நற்பெயரும் திமுகவுக்கான வலிமை அப்படின்னு சொல்றீங்க. பொதுவா அலைகள் வீசக்கூடிய தேர்தலில் அதனுடைய போக்கு வேற. யார் யாரோடு சேர்ந்தாலும் அந்த அலையன்ஸ் எடுபடாது. ஆட்சிக்கு எதிரான ஒரு அலை இருக்கு அப்படின்னா. ஆனால் அலைகள் வீசாத தேர்தலில், எதிர்ப்பலை ஆதரவு அலை வீசாத தேர்தலில் வலிமை, வாக்கு வலிமை, கூட்டணி வலிமை அப்படின்ற ஒன்று தான் ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அடுத்தடுத்து வந்த எல்லா தேர்தல்களையும் நாம் அதை தான் பார்த்துருக்குறோம். நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, 2K கிட்ஸ், முதல் முறை வாக்களிக்கிறவங்க. முதல் முறை வாக்களிக்கிறவங்கன்றவங்க ஏற்கனவே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவங்க வந்து கணிசமாக வாக்களிச்சதா புள்ளி விவரம் இல்லை. நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகளுக்கோ அல்லது அண்ணாமலை பின்னால் சென்றவர்களோ கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இளைஞர்கள். அந்த ஓட்டு விஜய் பக்கம் ஷிஃப்ட் ஆகலாமே. இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் வராத ஓட்டு தானே. ஓட்டர்ஸ் இல்ல, அண்ணா திமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டுகள் வந்து விஜய்க்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி தாவேகாவை விட அண்ணாமலை பக்கம் போன வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழரை விட பிஜேபியை அது வந்து அதிகமாக பாதிக்கும். ஆனால் திமுகலையும் கூட புது ஓட்டர்ஸ் உள்ள வர்றதை அது வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஓவராலாக வந்து திமுகவுடைய அந்த வலிமையான நிலை அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது அது வந்து சரியாக தான் இருக்கு. மற்றதில் வந்து டவுட் இருக்கு. அதை வந்து அவ்வளவு கரெக்டாக அதை எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகமாக தோணுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு முதலமைச்சரா நம்மளுடைய தளபதியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற டேட்டாவும் எடுத்திருக்கிறாங்க. அந்த பெர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஎம் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸில் வெரி சாட்டிஸ்ஃபைட் 22%, சாட்டிஸ்ஃபைடு 36%. டோட்டலாக 58% ஆஃப் த பீப்புள் தமிழ்நாட்டில் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற இடத்துலையும் வெரி சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற இடத்துலையும் வர்றாங்க. அன்சாட்டிஸ்ஃபைடு, கொஞ்சம் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிறதுல 23%. அதே சமயத்தில் இபிஎஸ் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் 27% தான் சாட்டிஸ்ஃபைடு, 8% வந்து வெரி சாட்டிஸ்ஃபைடு, 33% வந்து அவங்க வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு அண்ட் 32% நாட் டிசைடட். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கும் மாண்புமிகு முதலமைச்சரினுடைய செயல்பாடுகளில், அவருடைய ஆட்சி அதிகாரத்தில் மக்களுக்கு நன்மை நடக்கிற காரணத்தினால்தான் எனக்கு தெரிந்து 58% மக்கள் வந்து ஒரு முதலமைச்சராக அவருடைய பெர்ஃபார்மன்ஸை நான் பாராட்டுறேன், எனக்கு அவரை பிடிச்சிருக்கு என்கிற அந்த இடம் இருக்குல்ல. இதில் இபிஎஸ் அவர்கள் கோட்டை விட்டிருக்கிறார்கள். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக எப்பொழுதுமே ஒரு ஆட்சிக்கு எதிரான மனநிலையை தன் பக்கம் திருப்புகிற ஒரு ஆற்றல் எதிர்க்கட்சி தலைவருடைய பெர்ஃபார்மன்ஸில் இருந்தால் தான் நீங்கள் மேலே வர முடியும். அப்படி பார்க்கிற போது முதலமைச்சராக தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, தம்பி காமேஷ் அவர்கள் பேசுகிற போது சொன்னாங்க, அதாவது ஒரு லீடர் டிரைவன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்க்கல. ஒரு லீடர் நோக்கி மட்டுமே போகணும்னா ஒரு நேரம் ஜெயிச்ச தலைவர் ஜெயிச்சுட்டு தானே இருப்பார். அப்படி இல்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது ஐடியாலஜி ப்ளஸ் லீடர், அப்படி தான் போகும்.
லீடருக்குன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும். சார், தமிழ்நாட்டில் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அபாரமான வெற்றியும் தந்தாங்க, அவரையே தோற்கடிக்கவும் செஞ்சாங்க மக்கள். ஆமாம், இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும். அதைத்தான் சொல்கிறேன். அதனால் ஒரு தலைவருக்கான அப்படிங்கிற முடிவு எடுத்தால், ஒரு தலைவரை இப்போ நீங்கள் சொன்னபடி 91ல் நாங்கள் வெறுமனே 2 இடம் தானே, மீதி இடமெல்லாம் அவங்க ஜெயிச்சுட்டு போகிறாங்க அதிமுக கூட்டணி. அதே 96 அப்படியே ரிவர்ஸ் ஆகுது, மொத்தமே அவங்க 4 இடம் தான். அவரே தோற்று போனார் பாருங்க. ஜெயலலிதாவே வந்து 2 தொகுதியிலையும் தோற்று போகிறார். அப்போ நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் மீது நம்பிக்கை வைப்பது என்பது வேறு, அதை தாண்டி தத்துவார்த்த ரீதியாக செயல்பாடு ரீதியாக அவர் எங்கே இருக்கிறார் என்பதையும் பார்த்துத்தான் தமிழ்நாடு இதுவரைக்கும் வாக்களித்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இன்றைய நிலவரப்படி முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் அவர் நடந்து கொள்ளுகிற அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இந்த மக்களுக்கு அவர் செய்திருக்கிற நன்மை, தமிழ்நாடு 2020-21 முடிந்து அவர் கைகளிலே மே மாதம் 7ஆம் தேதி வந்தபோது இருந்த தமிழ்நாடு எது, இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாடு என்ன? அப்போ பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக தமிழ்நாடு ஒரு வளர்ந்த இடத்தை நோக்கி வந்திருக்கிறது. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஹீ இஸ் நம்பர் 1 சிஎம். அதை தாண்டி அவர் மீது எந்த விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இதுவரைக்கும் யாரும் வைக்கவில்லை. இந்த ஆட்சியில் 2021 இருந்து 25 வரைக்கும் ஏறத்தாழ 4 ஆண்டு காலம் 8 மாதத்தை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் எவ்வளவுதான் எங்கள் மீது அவர்கள் விமர்சனத்தை வைத்தாலும் ஏதோ அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற கொலைகளையோ அல்லது சாதிய பிரச்சனைகளையோ சொல்ல முடிகிறதே தவிர, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நிர்வாகத்தின் மீதோ அல்லது அவர் திட்டங்களில் ஊழல் இருந்ததாகவோ இதுவரைக்கும் யார் ஒருவரும் சொல்ல முடியவில்லை. எனவே ஒரு தூய்மையான ஆட்சி, ஒரு நேர்மையான தலைவர், அது மட்டுமல்ல தத்துவார்த்த ரீதியாக ஒரு திட்டமான தலைவர். நேற்று கூட அவர் பீகார் போறார், போயிட்டு தன்னுடைய கொள்கையில் தான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதை பீகாரில் அந்த மக்களுக்கும் ஒரு ஒத்துழைப்பை கொடுத்துவிட்டு தேஜஸ்வி மற்றும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய வகையில் நேற்று பீகாரிலே அந்த மாற்றம் வந்திருக்கிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நான் கவனித்த வரைக்கும் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு தெற்கே இருந்து ஒரு தலைவர் போய் ஏறத்தாழ இருக்கிற ஆங்கில ஊடகங்கள் எல்லாம் லைவ் அடித்தது என்று சொன்னால் அது தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நேற்றைய முந்தா நாள் பெர்ஃபார்மன்ஸ் தான். எனவே நான் சொல்லுகிறேன், எல்லா வகையிலும் அவர் தத்துவார்த்த ரீதியாக, நிர்வாக ரீதியாக, தூய்மையாக, நேர்மையாக மக்களுக்கு வேண்டிய தலைவராக இருக்கின்ற காரணத்தினால்தான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக எங்களுக்கு ஆதரவு கூடிக்கொண்டிருக்கிறது. அக்னி, ஒரு ஆட்சி தன்னுடைய சாதனைகளை பட்டியலிடும். எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது ஆட்சிக்கு எதிரான அதிருப்திகள் வர்றதை பெரிதுபடுத்துவது, அதிருப்தி வாக்குகளை ஒன்று குவிப்பது, ஒரு முதன்மையாக நின்று ஒரு ஆட்சிக்கு சவாலாக சிம்ம சொப்பனமாக இருக்கிறது ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அப்படியான ஒரு இடத்துல திரு பழனிசாமி அந்த ரோலை ஒரு வைப்ரண்ட்டாக செய்யலை, அதை அந்த சர்வேல சுட்டி காட்டுறாங்க அப்படின்ற ஒரு கோணத்தை சொல்கிறார். அது ஏடிஎம்கே வாக்குகளை இறக்குதா? ஆளுகிற ஆளுங்கட்சியே மக்களை வைப்ரண்டா வச்சுக்கிறல, அப்ப என்னத்தை போய் செய்யுது? இது ஒண்ணு. இன்னொன்னு, தூய்மையான ஆட்சின்னு சொல்லி அண்ணன் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் சொன்னார். ஆனால் தூய்மை பணியாளர்களை மதிக்காத ஆட்சி, அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்கிறோம். இங்க மூளை செலவை செய்யறாங்க சார். நீங்க அரசியல்ல ஐயா கக்கன் ஐயாவை சத்தியமூர்த்தி ஐயா கூட்டிட்டு வந்தாரு. அது மாதிரி நிலக்கோட்டை பொன்னம்மாள் அவர்களை ஐயா காமராஜர் கூட்டிட்டு வந்தாரு. அந்த மாதிரிலாம் இனிமேல்கெல்லாம் யாரும் அரசியலை கூட்டி வர மாட்டாங்க. 10 கோடி இருக்கா, எலெக்ஷன்ல நில்லு, எம்எல்ஏ சீட்டா இவ்வளவு, எம்பியா 20 கோடி என்கிற நிலைக்கு வந்ததற்கு பிறகு நீங்க மக்களுக்கு, ஏழைகளுக்கு, அவர்களுக்கு நல்லது செய்துதான் வர வேண்டும் என்கிற இது கிடையாது. ஒண்ணு. இன்னொரு விஷயம் சார், பலமான ஆட்சி இல்ல, நீங்க தேர்தல்ல எம்எல்ஏவுக்கே நம்ம அப்படிதான் வாங்கி கொடுக்கிறோம். இத போட சொல்றது பெரிய விஷயமா சார்? அது இருக்கட்டும் சார். இல்ல நான் கேக்குறேன், எனக்கு சந்தேகத்துக்கு தான் கேக்குறேன். உங்களுக்கே சந்தேகமா சார்? இல்ல பணக்காரங்களை பார்த்து தேர்தலை நிறுத்தினா அவங்க ஜெயிச்சிடலாம், 10 கோடி 100 கோடி வச்சிருக்கிறது, அதுதானே நடக்குது. சரி, அப்படின்னா மக்கள் நல திட்டங்கள் ஒண்ணு அரசாங்கம் செய்யவே தேவையில்லையே. அது மக்கள் 5 ஆண்டு காலம் நீங்க காலை சுற்றுலி போட தேவையில்லை, மாணவர்கள் திட்டத்தை செய்ய தேவையில்லை, விடியல் பயணத்தை செய்ய தேவையில்லை, மருத்துவ முகாம்ல நடத்த தேவையில்லை, எதுவுமே செய்ய தேவையில்லையே. கரெக்ட் சார். அதுக்கு என்ன பண்ணும்னா, மக்கள் மேலேயே தலைய மிளகா அரிச்சு மறுபடியும் வரியை கூட்டி அந்த மக்களுக்கு செஞ்ச வேண்டியது. நான் கேட்கிறேன், 1000 ரூபாய் எத்தனை வருஷம் கொடுத்தீங்க? 5 ஆண்டுகளா கொடுத்தீங்க இல்லையே? எல்லாருக்குமா கொடுத்தீங்க இல்லையே? ஆனா இங்க நடக்கிறது என்னன்னா, மிக சிறப்பான ஆட்சி என்று சொல்லக்கூடியவர்களே 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லவர்களே 240க்கு வந்துருச்சு. அவங்களோட தான் சேர்ந்து இருக்குது. அந்த கருத்து கணிப்பு மாதிரி இந்த கருத்து கணிப்பு மாறும்.
அது ஒன்று. இன்னொரு விஷயம், நம்முடைய ஆளூர் ஷானவாஸ் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சி நடக்குது, ஒரு சில குறைகள் நடக்குது. ஒரு சில குறைகள் நடந்தால் பரவாயில்ல, இங்கே இது வரைக்கும் கள்ளக்குறிச்சிக்கே போல சார். அது இருக்கட்டும். இப்போ எனக்கு என்ன ஒரு சிக்கல்னா, இது உண்மையிலே எடுத்ததா அல்லது வந்து தரவுகளின் அடிப்படையில் எடுத்ததா அல்லது ஒரு குளிர்சாதன அறைக்குள் இருந்து எடுத்ததா என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நான் கேட்கிறேன் சார், 5 மாசத்துக்கு முன்னாடி தாவேகாவுக்கு 18% திரு விஜய்க்கு போடுறீங்க. 5 மாசம் கழிச்சு மாநாடு நடத்தி, அதான் சொல்ல வரேன். சிஎம் பிரெஃபரன்ஸ் யாருன்னு கேக்குறாங்க. அதான் சொல்ல வரேன். சரி, சிஎம் பிரெஃபரன்ஸ் அளவுக்கு கொண்டு வந்துட்டு இங்க மற்றவைகள்ல 15% கொடுக்குறீங்க பாருங்க. அங்க சிஎம்க்கு 18%, ஆனா இங்க மற்றவையில 15%. அந்த மற்றவையில யாராவது தெரியுமா சார்? 8.2% எடுத்த நாம் தமிழர் கட்சி, 4.2% எடுத்த பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்களே 13% வந்துருச்சு. அப்படின்னா 2% தான் தாவேகாவுக்கா? இல்ல, நான் இன்னொன்னு கேட்கிறேன். நான் வந்து சி ஓட்டருக்கான பிரதிநிதியில் சி ஓட்டரில் தேஷ்முக் வரும்போது தேஷ்முக்கிட்டே கேட்கலாம். நீங்க சொல்ற இன்னொரு லாஜிக் வரேன். சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக யாரை ஏற்றுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது 3வது இடத்துல திரு பழனிசாமி அவர்களை 10% ஓட்டு, 10% ஆட்கள் தான் அவரை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கிறாங்க. இன்னைக்கு அவரை முதன்மைப்படுத்தி நிற்கிற ஒரு சட்டமன்ற தேர்தலில் 37% பேர் அதிமுக கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போடுறோம்னு வராங்க. 10-27 எப்படி நடக்குது மேஜிக்கு? அது வேற கேள்வி, இது வேற கேள்வி. இருக்கட்டும் சார். ஒரே ஒரு தலைவர், ஒரு கட்சிக்கு ஒரே ஒரு கட்சி, அவர் ஒரு ஓட்டு தான் விழும். அவர் ரொம்ப பெரிய செல்வந்தரா இருந்திருந்தாரு வச்சுக்கோங்களேன், அவருடைய நண்பரா இருந்து இந்த சி ஓட்டர்ஸ்ல யாராவது மேனேஜரா இருந்தாரு வச்சுக்கோங்களேன், அவரு 38% முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிடுவாங்க. ரொம்ப யூகத்துக்கு போறீங்க சார். யூகம் இதுதானே நடக்குது. 18% கொடுத்த விஜய்க்கு இப்ப அதர்ஸ்ல கொண்டு வந்து 15%, அந்த 15% நாம் தமிழரும் பாட்டாளி மக்கள் கட்சியும் போட்டுட்டீங்க. அப்ப 2% தான் தாவேகா. என்டிஏ சார். இருக்கட்டும் சார், இருக்கட்டும். என்டிஏ அப்ப இப்ப நீங்க நம்ம இவர் பேசும்போது என்ன சொன்னாரு? அது என்டிஏல இருக்குதா? அங்க ஒரு என்டிஏ, இங்க ஒரு என்டிஏன்றீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அப்படி இல்லாத போது இப்போது என்டிஏ கூட்டணியில மத்தியில இருக்காங்க, ஆனா தமிழ்நாட்டுல இன்னும் முடிவெடுக்கலன்னு வேற சொல்லி, அப்படி முடிவெடுக்காத கட்சிகளே முடிவெடுக்காத போது சி ஓட்டர்ஸ்க்கு மட்டும் எப்படி சார் முடிவெடுக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றம் கொடுத்தா அல்லது மாநில உயர்நீதிமன்றம் கொடுத்தா? நீங்க ஒரு பதில் சொல்லிடுறேன். ஆகவே நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் இப்ப இவங்க பாத்துறலாம். ஒரே நிமிஷம். தமிழ்நாட்டுல இன்றைக்கு தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் அப்படின்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கு. அதற்கு நம்முடைய நேயர்கள் யூடியூப்ல ஒரு 36,000 வாக்காளர்கள், பார்வையாளர்கள் அதுக்கு பதிஞ்சிருக்கிறாங்க. அந்த பதிலை இப்பயே பார்க்கலாம். அதன் மீதான விவாதத்தையும் தொடர்ச்சியாக நம்ம நடத்திடலாம். இப்போது தேர்தல் நடந்தாலும் திமுக கூட்டணியே வெல்லும் என்று இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பு எதை காட்டுகிறதுன்ற கேள்விக்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கான அங்கீகாரம் என்று 68% பேரும், அதிமுக அமைத்திருக்கக்கூடிய பொருந்தா கூட்டணி காரணம் என 9% பேரும், வாக்குகள் சிதறுவதால் இந்த திமுகவுக்கான வாய்ப்பு என 8% பேரும், இந்த கணிப்பு மாறக்கூடும் என 15% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு கமேஷ், நிறைவு பார்வை. அதாவது இப்போ அண்ணா சொல்லும்போது சொன்னார், அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறதுனால தான் எங்களுக்கு இவ்வளோ பெரிய இது இருக்குன்னாங்க. அப்புறம் ஷாலு நால்நவாசும் சொன்னார், சென்ற ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா மக்கள் அந்த அளவுக்கு எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல். 2 விஷயத்தை மட்டும் வச்சிடறேன் முக்கியமாக. இதில் என்ன அப்படின்னா, இதே முதலமைச்சர் தான் இதில் வந்து சட்டசபையில் அவை குறிப்பில் இருக்குது, 1 லட்சம் போராட்டத்துக்கு மேல் நாங்கள் அனுமதி கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு. ஒரு 1 லட்சம் போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்குற அளவுக்கு ஒரு அரசாங்கம் இருக்கு இந்த 5 வருஷத்துலன்னா, அப்போ அது எப்படிப்பட்ட அரசாங்கமா இருக்குன்றது நம்பர் 1 பாயிண்ட். அப்புறம் அண்ணா சொல்லும்போது அங்கொன்றும் இன்றுமாக ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னாரு. என்சிஆர்டி ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 33% மேல் பெண்களுக்கான வன்கொடுமை நடக்கிறதாகவும். ஸோ இப்போ நான் டேட்டா சொன்னா ஃபுல்லாக சொல்லுவேன், பட் நீங்க இறுதி கருத்தா கேட்கறதுனால சொல்றேன். குழந்தைகளுக்கு மேல் சொல்லிருங்க. அதுதான், குழந்தைகளுக்கு மேல் கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆனதை வச்சு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு 20% மேல் குழந்தைகள் வன்கொடுமை ஆயிருக்கிறது இந்த ஆட்சியில் போன வருஷத்துல வந்ததால சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கருத்து கணிப்போட இது என்ன அப்படின்னா, இந்த கருத்து கணிப்பு என்பது யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக செய்யக்கூடியதாக தான் நான் பார்க்கறேனே தவிர, உண்மையாக மக்கள் கிட்ட இருந்து எடுத்து எப்ப அந்த 4 பேரை போட்டு தான் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கலாம். ஏதோ ஒரு பாலிஷ்டான வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க அப்படியே இருந்தாலும் இந்த எப்படி 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு இருந்து இப்ப மாறுதோ, அடுத்த 3 மாதம் கழித்து நிச்சயமாக மாறும். ஏன்னா
அடுத்த மாதத்துல விஜய் நான் களத்துக்கு வரப்போறாரு. களத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்களிடம் இருந்து ஒரு மாற்றத்தை, அவங்க எதிர்பார்க்கிற அந்த ஒரு மாற்றத்தை நிச்சயமாக அவர் கொடுக்கும்போது மக்களிடம் கண்டிப்பா கனெக்ட் ஜாஸ்தி ஆவாரு. இப்ப அந்த கருத்து கணிப்புல நிச்சயமாக அவர் முதலிடம் பிடிப்பார்ன்றதை நான் சொல்ல வரேன். ஓகே. திரு ஆலூர் ஷானவாஸ் சுருக்கமா. இல்லை, இந்த அதர்ஸ்ன்னு சொல்லி 15 விழுக்காடுன்னு போட்டிருக்காங்க, அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குறிப்பாக தாவேக்காங்கிற பேரை ஏன் மென்ஷன் பண்ணலை அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது திமுக அணி வெல்லுமா என்று ஒரு கேள்வி, அதிமுக அணி வெல்லுமா என்று ஒரு கேள்வி. மூன்றாவதாக அவங்க போட்டிருக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர். ஏன்னா அவங்க நின்று 8 விழுக்காடு ஓட்டை நிரூபிச்சிருக்காங்க. இனியும் யாரோடும் சேர மாட்டோம், தனியாக தான் நிற்போம்னு அவங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ அதிமுக என்ற ஒரு அணி எப்படி நிற்க போகிறதோ, திமுக என்ற ஒரு அணி எப்படி நிற்க போகிறதோ, அதுபோல் நாம் தமிழரும் நிற்க போகிறது என்பது தெளிவுபடுத்தப்பட்டு விட்ட பிறகு அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாக்கு விழுக்காடு இருக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டு விட்ட பிறகு அவங்கள அதில் சேர்த்துருக்கணும். அதர்ஸில் தான் விஜய் வருவார். ஏன்னா அவர் இது வரைக்கும் நிரூபிக்கவே இல்லையே. அவருக்கு 2 விழுக்காடா, 3 விழுக்காடா, 10 விழுக்காடா, 20 விழுக்காடா யாருக்கு தெரியும்? அவருக்கு அது தெரிஞ்சிருந்தா 30 விழுக்காடு வாங்குவோம்னு அவருக்கு நம்பிக்கை இருந்திருந்தா அவர் விக்கிரவாண்டியில் நின்றுப்பார், ஈரோட்டில் நின்றுப்பார், 40 தொகுதிகளில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நின்றுப்பார். எந்த தேர்தலையும் அவர் சந்திக்கவில்லை. அவர் கண்ணு முன்னாடி அவர் கட்சி தொடங்கின பிறகுதான் இந்த தேர்தலெல்லாம் கடந்து போச்சு. ஆனால் ஒரு கட்சி தொடங்கி வச்சுக்கிட்டே எந்த தேர்தலையும் சந்திப்பதற்கு அவர் தயாராக இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு இவ்வளோதான் அப்படின்னு, அல்லது அவர் தான் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு நிறுவனம் தனித்து காட்டும்? தனித்து காட்ட வேண்டிய ஒரு இடத்துல அவரே இல்லையே. அவர் வரட்டும், நிற்கட்டும், வாக்குகளை நிரூபிக்கட்டும், அவரும் அந்த லிஸ்ட்டில் வந்துடுவார். நன்றி. நன்றி. திரு முருகவேல். இப்போ தமிழ்நாட்டில் அரசியல் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு. இப்போ அர்பனைசேஷன் ரொம்ப அதிகமாகிருக்கு. இப்போ இந்த அர்பனைசேஷனுடைய வீச்சில் புது புது சக்திகள் உள்ளே வருது. இப்போ கொஞ்சம் போன தேர்தல்களில் புதுசாக வந்திருக்கிற சூப்பர் மார்க்கெட் ஓனர்ஸு, இப்போ இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலையுமே தலை காட்டாதவங்க, கோகோ விவசாயிகள், இவங்கெல்லாம் கமலை ஆதரிக்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி புது புது ஒரு அரசியல் பொருளாதார சக்திகள் அதுக்குள்ளே வருது. தங்களுக்கான ரெப்ரசன்டேஷனை அவங்க அரசியலில் ஏற்படுத்திக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு ஒரு ஒரு டெவலப்மெண்ட் வேறு ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இப்போ கணினி தொழில்நுட்பம் மாதிரி, ஏஐ மாதிரி, இந்த மாதிரி நவீனமான வேறு ஒரு டெவலப்மெண்ட்டு இருந்துகிட்ருக்கு. அதில் ஈடுபடுறவங்க, அப்புறம் அதில் முதலீடு போடுறவங்க, இவங்க 2 பேர்த்துக்குமே ஸ்டாலின் தான் மிகவும் திருப்தியான, எல்லாருக்கும் பொருத்தமான தலைவர் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, 2K கிட்ஸ் எப்பவுமே திமுக அதிமுக பக்கம் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி. அதில் நிறைய உண்மை இருக்குது. இவங்க திமுகவையும் அதிமுகவையும் தங்களுடைய கட்சியாக பார்க்குறாங்களா அப்படின்னா அதில் சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் விஜய் தானா அப்படிங்கிறது மட்டும் இல்லை, திமுக அதிமுகவில் இருந்து மாறுபட்ட வேறு விதமான நோக்கங்கள், எதிர்பார்ப்புகள் கொண்ட ஒரு பெரிய செக்ஷன் வந்திருக்கு. அவங்களை கட்டாயம் விஜய் ரெப்ரசன்ட் பண்ணுவார். விஜயோட படம் அவங்களுக்கு பிடிக்கும், விஜயோட ரசிகர்கள், அப்படி மட்டுமே அதை நம்ம சொல்லிட முடியாது. இது 2லேயுமே ஃபிட் ஆகாதவங்க. அப்புறம் நாம் தமிழருக்கு பல்வேறு காரணங்கள்னால போக முடியாதவங்க. நாம் தமிழர் வைக்கிற அரசியல், இந்த குடி தமிழ் தேசியம், அந்த மாதிரி சாதி பேஸ் பண்ண தமிழ் தேசியம், இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க. இவங்க எல்லாத்துக்குமான ஒரு கட்சியாக தாவேக்கா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த 15% நாம் தமிழரையும் தாவேக்காவையும் இணைக்கிறது அப்படிங்கிறது பொருத்தம் இல்லாததாகவும் நம்ப முடியாததாகவும் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். சோ இதனுடைய பாதிப்பு ஓவர்லாப் ஆகாது அப்படின்னு நீங்க திடமா நம்புறீங்க. இந்த ஓட்டு அங்கேயோ அந்த ஓட்டு இங்கேயோ போகாது அப்படின்ற ஒரு எண்ணத்திலிருந்து இந்த கருத்தை சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். உங்க நிறைவு பார்வைக்கு நன்றி. அக்னி ஒன்லைன். ஏத்திவிட்ட பூனை எலி பிடிக்காது என்பார்கள். இது இவர்களாகவே ஒரு மூளைச்சலவை செய்வதற்காக இதை பயன்படுத்துறாங்க. கள நிலவரம் அப்படி இல்லை. நன்றி. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஒன்லைன் சார். என்னை பொறுத்த வரைக்கும் 68% மக்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சருக்கானது. அந்த மக்களினுடைய நாடித்துடிப்போடே நான் ஒத்துப்போகிறேன். மீண்டும் 26 திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைவர், தளபதி மு.க. ஸ்டாலின் தான் முதல்வர். நன்றி. 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 உங்க எல்லோருக்கும், பங்கேற்ற எல்லோருக்கும், கருத்து பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், பார்வையாளர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம்.
மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.